ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உஷா பாலாஸ் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இப்போ கரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இசிக்குன்னு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சி, அதில் கேட்டகரி வைஸான வேகன்சி என்ன, தென் அதுக்கு அடுத்தது என்ன போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரேடியோ சூப்பர்வைசர் அப்படிங்கிற நியூ போஸ்ட் ஒன்று ஆட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதில் நமக்கு 14 வேகன்சி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு இசிக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமோ மஸ்ட்டு ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலவெண்ட்டாக என்கொயரிஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே ரிப்ளை தாம்மா கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருக்கோம். ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் த்ரூ வீடியோவில் செப்பரேட்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு ஐஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது எக்ஸ்பீரியன்ஸ். 514க்கும் 554 சிலபஸ்க்கும் ஐஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி ரேடியோ சூப்பர்வைசர் நியூ போஸ்ட்டுக்கும் ஐஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஷுட் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் நியூவாக அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சியில் டிப்ளமோக்குன்னு அப்ளை பண்ணுறேன் மேம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனில் அனக்ஷர் 6ல் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான ஐஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்கான ஃபார்ம் இருக்குமா, அதை பிரிண்ட் எடுத்து ஜிஹெச்சில் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜிஹெச்சில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த போஸ்ட் கோடுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 447 டிப்ளமோ சிலபஸ். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது கேட்டகரி வைஸான வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு 14. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா கேட்டகரிக்குமே இது கவர் ஆகுது. இந்த இடத்துல இப்போ சப்போஸ் அதர் போஸ்ட்டுக்கு சிங்கிள் டிஜிட் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5 அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்கே என்ன அப்படின்னா, சம் கேட்டகரி வைஸான வேகன்சி மிஸ் ஆகும். ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இன்னும் என்ன மாதிரி டவுட் கேட்குறீங்கன்னா, மேம் டிப்ளமாவுக்கு வந்து வேகன்சி ரிவைஸ் பண்ணுவாங்களா, ஆடண்டமில் ஆட் ஆகுமா, ஸோ இந்த என்கொயரி கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கான ரிப்ளை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாசிபிள் கம்மி தாம்மா. ஓகேவா? அதாவது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது பாசிபிள் கம்மி தான். அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் 1 or 2 வேகன்சி தான் இன்க்ரீஸ் ஆகும். சிங்கிள் டிஜிட்டில் தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனோட ஆடண்டமில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கே கேட்டகரி வைஸாக அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இல்லை ஜென்ரல் கோட்டாவில் இங்கே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மேபி பாசிபிள் இருக்கலாம். இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆகாது. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது இப்போ 14 நம்பர் வேகன்சியில் ஜென்ரலுக்கே 4 வேகன்சி கொடுத்துட்டாங்கப்பா. ஜென்ரலுக்கு 2, அதில் பிஎஸ்டிஎம்க்கு 1, அப்புறம் ஜென்ரலில் விமன். ஸோ மொத்தம் 4 வேகன்சி. அடுத்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா, பிசியில் ஜென்ரலுக்கு அதுக்கு 2, அதில் பிஎஸ்டிஎம்க்கு அப்புறம் விமன்ஸுக்கு அதில் மொத்தம் 5 வேகன்சி பிசிக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்குன்னு ஒரு வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து பிசி முஸ்லீம்க்கு வேகன்சி இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அப்போ சொல்லியிருந்தேன், இல்லைம்மா உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, கண்டிப்பாக பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்துல பிசி முஸ்லீம்னு வேகன்சி கொடுப்பாங்கன்னு. அந்த விதத்தில் டிப்ளமோக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்தது எம்பிசி அப்படின்னா அதில் ஜென்ரலுக்கு 1, பிஎஸ்டிஎம்க்கு 1. இந்த இடத்துல மேம் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா, பிஎஸ்டிஎம்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? அவங்க இல்லை அப்படின்னா நான் பிஎஸ்டிஎம் அப்ளை அந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்களா மேம் அப்படின்னு சொல்லி இதையும் கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா. ஆடண்டமில் ஆட் ஆகி அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர, ஓகேங்களா, பேக்லாக் வேகன்சியாக அது அடுத்தடுத்தது பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமே தவிர நான் பிஎஸ்டிஎம்ல ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எஸ்சியில் வந்து உங்களுக்கு ஜென்ரலுக்கு 1, விமனுக்கு 1. ஸோ டோட்டலாக 14 நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட் அப்படிங்கிறது
உண்மையாகவே வந்து ப்ராப்பர் சிலபஸ்ஸு, நம்பர் ஆஃப் வேகன்சிங்கிறது ரீசனபிள் வேகன்சி. ஸோ தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃப்யூச்சருக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜேடிஓ. இது வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்ட். எதுக்கு இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கொஷினோட லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நீங்கள் ப்ரிப்பரே பண்ணணும். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுங்கிறது டிப்ளமோ லெவல். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்ட். ஸோ போஸ்ட் நேம் வந்து ஜேடிஓ. எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு. இதில் கிளியராக கொடுத்துட்டாங்க, இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ ஆர் இந்த உங்களுக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 3 கேட்டகரி பீப்புள் யூ கேன் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இசிஇ ஆர் ட்ரிபிள்இ. ஓகேங்களா? ஸோ 2 டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தாலும் சரி, டிப்ளமா முடித்தாலும் சரி, இல்லை இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கெட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா 535 சிலபஸ். இது லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ நியூவாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஐ லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல், ஏன்னா இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி லாஸ்ட் டைம் அதிகங்கிறதுனால மெட்டீரியல், கொஷின் பேக், டிஸ்பேட்ச் இது எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கோ த்ரூ பண்ணலாம். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி கேட்பாங்க, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. அது கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் தான் இருக்குது. ஸோ அப்போ 1 and only பிசி கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் என்னது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அதே ஐடிஐ ஸ்டாண்டர்டில் ஜேடிஓ போஸ்ட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். ஓகேங்களா? யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சம் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம வரமாட்டோம். ஓகேங்களா? ஈஸி வரமாட்டோம். பட் டிப்ளமாவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மேனுஃபேக்சரிங்கு, இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கலு, ப்ரொடக்ஷனு, மெக்கட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸு, ஆட்டோமேஷன். ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டிப்ளமாலையும் வந்து என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மாறுது பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸு, மேனுஃபேக்சரிங்கு, இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கலு, ப்ரொடக்ஷனு, மெக்கட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிள். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சிப்பா இதுக்கு. ஓகேங்களா? 4 வேகன்சி. கேட்டகரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 1, அப்புறம் விமென்ஸில் 1, எம்பிசியில் ஜென்ரலில் 1, அடுத்தது எஸ்சிஏப்பா. ஓகேவா? எஸ்சி கிடையாது, எஸ்சிஏல விமென்ஸில் பிஎஸ்டிஎம் அதில் ஒரு வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஓரளவு ஜஸ்ட் கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா 538 சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும். இதில் அடுத்தது என்ன கேட்குறீங்கன்னா மேம் நிறைய சிலபஸ் இருக்குல்ல மேம், எல்லாத்துக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் எழுதலாமா? அப்படி கிடையாதுமா. எந்த சிலபஸ்க்கு படிக்கிறீங்களோ அந்த சிலபஸ்க்கான பர்டிகுலர் எக்ஸாம் அந்த டேட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படிங்கிறதுனால கூட மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் அப்புறம் எக்ஸாம் டேட்டு கொடுப்பாங்க பாருங்கள், ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஒவ்வொரு டேட் கொடுப்பாங்க. இப்போ நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், இசிக்கான எலிஜிபிலிட்டி தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுத முடியாதுப்பா. என்னென்ன சிலபஸ் சொல்கிறனோ அந்தந்த சிலபஸ்க்கு டேட்டு கொடுத்துருவாங்க, ஹால் டிக்கெட்டில் டேட்டு கொடுத்துருவாங்க. அந்தந்த டேட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் எழுதணும். நான் டெக்னிக்கல் மட்டும் லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த மந்தில் உங்களுக்கு டேட்டு சொல்லுவாங்க, அதில் வந்து அது மட்டும் ஒரு எக்ஸாம் எழுதணும். அதர் தென் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ எல்லா போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த போஸ்ட் என்னென்னா அதே ஐடிஐ ஸ்டாண்டர்டு ஜேடிஓ போஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன். இதுக்கு முன்னாடி சொன்னலப்பா அதே இதுதான். எப்படி இன்ஜினியரிங்கில் வந்து சம் டிபார்ட்மெண்ட் சொன்னனோ அதே மாதிரி டிப்ளமாவில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிப்ளமாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு 2 வேகன்சி தான். கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஜென்ரலில் விமென்ஸில் ஒன்றும் பிசியில் ஜென்ரல் ஒன்றும். ஸோ மொத்தமாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 543 சிலபஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதே ஐடிஐ ஸ்டாண்டர்டு ஜேடிஓ போஸ்ட்டு என்ன அப்படின்னா டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம். ஓகேங்களா? இதில் யார் எலிஜிபிள்னா இதுலேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸு, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்போ இந்த போஸ்ட் ஒன்லி ஃபார் இசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஆர் இந்த நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் கெட் பண்ணுறவங்களா இருந்தாலும் யூ கேன் அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி யார் இசி ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அதுவும் நாட் ஓன்லி இசியிலே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் வேகன்சி வந்து ரொம்ப கம்மிமா, ஒரே ஒரு வேகன்சி. ஓகேங்களா? ஒரே ஒரு வேகன்சி. நீங்கள் அதுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும்னா 616 சிலபஸ் தான் படிக்கணும். ஓகேங்களா? 616 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வேகன்சியுமே யாருக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அதாவது ஃபஸ்ட்டு 2 வந்து இன்ஜினியரிங் பேஸ்டு, அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸு. அதுக்கு அடுத்தது இது வந்து காமனாக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக கேட்குறீங்க மேம், அதை அப்ளை பண்ணலாமான்னு. டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், நீங்கள் இசிஇ, சிஎஸ்சி, ஐடி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ட்ரேடு சர்டிஃபிகேட்டில் எந்த சர்டிஃபிகேட், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் கெட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அது வந்து 2 போஸ்ட் இருக்குப்பா. அது என்னென்னா அதே ஐடிஐ ஸ்டாண்டர்டில் போஸ்ட் வந்து ஜேடிஓ போஸ்ட்டில் இன்ஜினியரிங் டிராயிங் போஸ்ட் கோடு வந்து 3621. ஓகேங்களா? சில பேர் டிபார்ட்மெண்ட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இல்லை காமனாக ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய போஸ்ட் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இயருக்குரிய பேப்பர் இருக்குல்லப்பா, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்பீங்க, மேம் இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்கும்ல, ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமான்னு. ஸோ அதே மாதிரி தான் டிப்ளமோவில் உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு போஸ்ட் கோடு 3621பா. ஓகேங்களா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓகேப்பா, இது ஓரளவு ரீசனபிளான வேகன்சி தான். ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டுமே ஐடிஐ ஸ்டாண்டர்டு தான். ஓகே? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சி, ஜென்ரலில் விமன்ஸுக்கு ஒரு வேகன்சி, பிசியில் ஜென்ரலில் 1, பிசி விமன்ஸில் 1, எம்பிசியில் விமன்ஸில் பிஎஸ்டிஎம்க்கு 1, இது வந்து எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 வேகன்சி. ஸோ இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறதுல தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 551. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு போஸ்ட் இருக்குப்பா. இது லாஸ்ட் டைமே நமக்கு வந்தது. லாஸ்ட் டைமே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது எனக்கு ஷோராக தெரியும். அதாவது ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 40 வேகன்சி கிட்ட வந்தது. ஏன் இது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈசிக்கான சோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து வேகன்சி வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிங்கும் போது அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க, மேம் இதில் வேகன்சி அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் இதில் ஈஸியாக உள்ளே போகலாம், ஸோ இதில் கோர்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் லேட்டராக ஸ்டார்ட் பண்ணது தான் இது ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸு. லாஸ்ட் டைம் 40 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் பாருங்களேன், இன்ஜினியரிங்காக இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், டிப்ளமோவாக இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ட்ரேடு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா 540 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து
ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸுக்கு நீங்கள் என்னது 540 சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 14 வேகன்சி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டு 14 நம்பர் ஆஃப் வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலு, அப்புறம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி, ஜென்ரலில் 2 வேகன்சி, அப்புறம் ஜென்ரலில் விமனுக்கு ஒரு வேகன்சி, மொத்தம் ஜென்ரலே 5 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. அடுத்தது பிசியில் ஜென்ரலுக்கு 3, விமன்ஸுக்கு 1, எம்பிசியில் ஜென்ரல், பிஎஸ்டிஎம், அப்புறம் விமன்ஸில் ஒரு பிஎஸ்டிஎம், அதுக்கு ஒரு வேகன்சி. அதே மாதிரி எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஜென்ரல், எஸ்சி விமனு, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ டோட்டலாக 14 வேகன்சி. ஓகேங்களா? இதெல்லாம் மேபி வேகன்சி ரிவைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஆனால் இது எல்லா பேப்பர்ஸும் கம்பைன் பண்ணதாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 14 வேகன்சிங்கும் போது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஓகே இது வேகன்சி ரீசனபிளாக இருக்குது, இல்லை கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஈஸிக்கான எலிஜிபிலிட்டி போஸ்ட்டு சொல்லிட்டேன்ப்பா. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நியூ போஸ்ட்டுக்கும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.